வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய கூட்டணி அல்லாமல் மற்றொரு கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாறலாம் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக இந்த கூட்டணி மாற்றத்தை மே 11ஆம் தேதி நடக்கும் முழு நிலவு மாநாட்டில் முக்கிய அறிவிப்பை திரு ராமதாஸ் வெளியிடுவதாகவும் கூட இன்றைக்கு மிக முக்கியமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இழந்த நிலையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி பௌர்ணமி, அதாவது முழு நிலவு மாநாட்டில் அக்கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக இன்று காலை மிக முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் செல்வாக்கை வைத்து 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது மிக பெரிய அளவிலான சரிவை நோக்கி செல்வதாகவும் அக்கட்சி ஸ்திரத்தன்மை இழந்து குடும்ப கோஷ்டிகானங்களின் மூலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அரசியல் வட்டாரங்களில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிட்டு 10 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கட்சி அங்கீகாரத்தையும் இழந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அங்கீகாரம் போனதற்கு மிக முக்கிய காரணம் கூட்டணி முடிவை தவறாக எடுத்துவிட்டதாக அப்போதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது கட்சியினர் மூத்த நிர்வாகிகள் கடும் குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இந்நிலையில் 2004 மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வைத்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன் வாக்கு சதவீதம் கூட உயர்ந்தது. ஒன்றிய அமைச்சர் பதவிகள் உட்பட அதிகாரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி கோலாச்சியது. அதன் பிறகு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்டு பாமகவிற்கு தொடர் சரிவு ஏற்பட்டது. கடந்த தேர்தலோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் கூட ரத்தானது. இதற்கு காரணமான பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய கூட்டணியோடு சேரக்கூடாது என்பதில் அதனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸுக்கு அக்கட்சியின் பல மூத்த நிர்வாகிகள் கடும் அழுத்தம் தற்போது கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட 10 இடங்களில் தருமபுரி தவிர்த்து மற்ற இடங்களில் ஜாமீன் தொகை டெபாசிட் கூட அவர்கள் இழந்தார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கூட்டணி ஒப்பந்தத்தின்படி டாக்டர் அன்புமணிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக சாதாரண இந்திய ரயில்வே வாரியத்தின் ஆலோசனை குழு உறுப்பினராக பதவி அளிக்கப்பட்டது. இது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய வெறுப்பை அதிகரித்தது என்றும் தற்போதைய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது எக்ஸ்தல பதிவில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவளை கால வகை நானே என்று பாரதிய ஜனதா கூட்டணியின் இருந்து விலகுவது போல் பதிவை சூசகமாக பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது. இதில் இளைஞரணி தலைவராக தனது பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் நியமித்தார். இதனால் ஆத்திரமடைந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் பெரியவர் ராமதாஸுக்கும் இடையிலே மேடையில் கடும் மோதலில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து இருவரும் தனித்தனியாக செயல்படத் தொடங்கினர். இந்த நிலையில் கடந்த மாதம் சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா
அதிமுகவை அழுத்தத்தின் மூலமாக கூட்டணியில் பணிய வைத்ததாக எதிர்க்கட்சிகள் முதல் பலர் தற்போதும் கூறி வருகிறார்கள். அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியையும் கையோடு கூட்டணியில் சேர்ப்பதற்கு பல வேலைகளும் கூட நடத்தப்பட்டதாம். ஆனால் இந்த முறை ராமதாஸின் ராஜதந்திரத்தால் அமித்ஷாவின் கனவு பலிக்காமல் போனதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் சேரும் முயற்சியை முன்கூட்டியே தெரிந்த ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி பாரதிய ஜனதாவிற்கு பெரும் செக்கு வைத்ததாகவும் தெரிகிறது. இதனால் சில நாட்கள் தந்தை மகனிடையே வார்த்தை மோதல்கள் நீடித்தது. பின்னர் கட்சியின் மூத்த தலைவர்கள், குடும்பத்தினர்கள் இதில் ஈடுபட்டு இருவருக்கும் இடையே சமாதான முயற்சியையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் டாக்டர் ராமதாஸ் தனது முடிவில் உறுதியாக இருப்பதாக தற்போது வரை தெரிவித்திருக்கிறார். தந்தை மகன் மோதலால் கட்சிக்குள் இரு பிரிவாக நிர்வாகிகள், தொண்டர்கள் பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் பாமகவில் பெரும் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் தந்தை டாக்டர் ராமதாஸ் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு செல்வதாக அன்புமணி அறிக்கை வெளியிட்டு பாமக முழு நிலவு மாநாட்டிற்கு பந்தக்கால் நாட்டு அதற்கான வேலைகளையும் கூட அவர் தொடங்கினார். மாநாட்டுக்கு அனைவரும் வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் தனித்தனியாக அறிக்கை வெளியிட்டு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். இதனால் தந்தை மகன் மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லையா என நிர்வாகிகள், தொண்டர்களிடையே பெரும் கேள்வி எழுந்தது. இச்சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த மாநாடும் தேர்தல் கூட்டணி அறிவிப்புகளுக்கான முக்கிய அம்சங்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறுகையில், கடந்த மக்களவைத் தேர்தலில் மிரட்டி உருட்டி எங்களை கூட்டணியில் சேர வைத்து அங்கீகாரத்தை இழந்துள்ளோம். ஆனால் வரும் தேர்தலில் அப்படி நடக்காது என்று சொல்வதாகவும் கூட அந்த செய்தி தன் கருத்தை வலிமையாக வைக்கிறது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சியுடன் தான் கூட்டணி முடிவை டாக்டர் அறிவிப்பார். இழந்த கட்சி அங்கீகாரத்தை மீட்போம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி வருது. எனவே வரும் 11ஆம் தேதி மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நடைபெறும் பாட்டாளி மக்கள் கட்சி முழு நிலவு மாநாட்டில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்தும் மற்றும் பாமகவின் நிலைப்பாடு குறித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கருத்தையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தந்தையும் மகனும் தனித்தனி பாடல் வெளியீடு ஐயாவா அண்ணனா என தொண்டர்கள் தற்போது குழப்பத்தில் இருப்பதாகவும், வரும் 11ஆம் தேதி மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலை அருகே வன்னியர் சங்கத்தின் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கட்சியின் மாநாட்டை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி வீடியோ பாடல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு இடத்தில் மட்டும் ராமதாஸின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் என பாடல் தொடங்கியது. இந்நிலையில் மாநாட்டை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனியாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அன்புமணியின் படம் ஒரு இடத்தில் கூட இடம்பெறாத நிலையில் ஐயா அழைக்கிறார் என்றே அந்த பாடல் தொடங்குகிறது. இருவரும் தங்களை முன்னிலைப்படுத்தி தனித்தனியாக வீடியோ வெளியிட்டிருப்பதை அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் மிக கடுமையாக தற்போது வரை நீடிப்பதாகவே கருதப்படுகிறது. இதனால் கட்சியின் நிர்வாகிகள் ராமதாஸுக்கு பேனர் அடிப்பதா அல்லது டாக்டர் அன்புமணிக்கு பேனர் அடிப்பதா என குழம்பி தவித்து வருகிறார்களாம். இது ஒரு புறம் இருக்க, தொண்டர்கள் அண்ணனா ஐயாவா என குழப்பத்தில் உள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த முடிவு அக்கட்சிக்கு இந்த உள்நாட்டு குழப்பம், உள்விவகார குழப்பம் பெரும் பூதகர விளைவை ஏற்படுத்தலாம் என சொல்கிறார்கள். சமூக நீதி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சி எந்த அடிப்படையில் சனாதன சித்தாந்தத்தின் மூழ்கி தன் அடையாளத்தை இழந்து விடுகிறது என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் கவலையாக இருக்கிறது. காலத்துக்கேற்றவாறு அவர் மாறி வந்தாலும் கூட அடிப்படையில் சனாதனமும் சமூக நீதியும் ஒன்றுபடாது. ஆகவே தமிழ்நாட்டின் வடமாநிலங்களில்
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த செல்வாக்கில் சில விழுக்காடுகள் கூட இல்லாத பாரதிய ஜனதாவோடு இணைந்திருப்பது எந்த விதத்திலும் அக்கட்சிக்கு நன்மை தராது என அவர் நம்புகிறார். கடந்த காலங்களில் ஹிந்து என்ற அடையாளத்தில் பல சாதியினரை உள்ளே கொண்டு வந்து அழுத்தங்களின் மூலம் அவர்கள் முழுமைப்படுத்த முயற்சித்தாலும் கூட வன்னியர்கள் அந்த முயற்சியிலிருந்து விடுபட்டே இதுவரை இருக்கிறார்கள் என்பதை டாக்டர் ராமதாஸ் நன்கு உணர்ந்திருக்கிறார். கடந்த காலத்தில் அவர் சீரிய அக்கட்சியின் ஆரம்ப தியாகமும் பல குழுக்களோடு இணைந்து முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு பிரகடனத்தை ஆரம்பித்த சமூக நீதியின் விடிவெள்ளியாக தன்னை அறிவித்து கொண்ட டாக்டர் ராமதாஸ் சனாதனத்தில் மீண்டும் இணைந்து அக்கட்சி கரைந்து போகிறதா அல்லது தனித்தனியாக நின்று அவர்கள் தங்களை வலிமைப்படுத்தப் போகிறார்களா என்று பல கேள்விகள் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தாண்டி சமூக ஆர்வலர்களிடம் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தொங்கித்தான் நிற்கிறது. இதற்கு முழு நிலவு மாநாடு பதிலளிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.